லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. முதலமைச்சருடைய நோக்கம் இன்னைக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது? அவர் சொல்றாரு, அதாவது எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றதுடைய ரகசியம் இதுதான், நாங்க தொடர்ந்து மக்களோட இருந்தோங்கிறார். அப்படித்தான் அதை பார்க்கணுமா, எப்படி பார்க்கிறீங்க? மேடம், இன்னைக்கு தர்மபுரியில் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய அந்த பேச்சில் 2 முக்கியமான பாயிண்ட்டை நான் உள்வாங்கியிருக்கிறேன். ஒன்று, மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும், எல்லாருக்குமான அரசாக இருப்பதுதான் எங்கள் தேர்தல் வெற்றியின் ரகசியம். இந்த எல்லாருக்குமான என்ற வார்த்தைக்கு இன்க்ளூசிவ்னு பொருள். பாஜக இன்க்ளூசிவா இல்லைங்கிறத அவர் பதிவு செய்யறார். தமிழ்நாட்டிலும் சரி, இந்திய அளவிலும் சரி இல்லைங்கிறார். ரெண்டாவது, உங்க நரேஷன், உங்க இன்டர்பிரேஷன்ல எப்படி இன்க்ளூசிவா இல்லைன்னு சொல்லுங்க. பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். நீங்க இங்கே ஏழைகளாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய பல விஷயங்களில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இளைஞர்கள், மாணவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. மாணவர்கள் பிரச்சனை எடுத்து முதல்ல பேசுவோம். இப்போ நீட் குறித்து பேசுவோம். நீட்டுடைய கேள்வித்தாள் லீக் ஆனதாக இருக்கட்டும், நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணதாக இருக்கட்டும், நீட் பிஜி எக்ஸாம் ஒத்தி வைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்குது. அப்போது நீங்கள் மாணவர்களும் இல்லை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் தானே இந்திய ஒன்றியத்தில், இந்திய அரசில். அப்போ அவங்கள நீங்கள் கண்டுகொள்ளாமல் நீங்கள் யாருக்கு அரசு நடத்துறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதை கேட்க போன எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நீங்கள் குழந்தை மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்றாரு. ஒரு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இவர் குழந்தை மாதிரி பேசுறாருன்னா குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ பாஜக என்னதான் ஒரு பல்லு பிடுங்கின பாம்பா இருந்தாலும் இன்னும் அதோட ஆட்டம் குறையலன்னு மட்டும் புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆட்சியில் இருக்காங்க, அதையாவது ஒத்துக்கிறீங்களா? ஆட்சியில இருக்கிறாங்கிறது மறுக்கலையே, ஆனா பெரும்பான்மை வாங்கலையே. இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியாக 240 சீட் வரைக்கும் வெற்றி பெற்று நீங்க இன்னும் பல்லு புடுங்கின பாம்பு தானே நீங்க உண்மையான பாம்பா இன்னைக்கு இல்ல நீங்க, சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, முதலமைச்சருடைய கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், கீ அச்சீவ்மெண்ட்ஸ்னு இந்த 10 ஆண்டு காலம் எதுவுமே இல்லைங்கிறாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். இதை நீங்க கொஞ்சம் யூபியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இவங்க ரயில் விட்டோம், தண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறாங்களே, இது எல்லா அரசும், மின்சாரம் வந்ததுன்றாங்க, இது எல்லா அரசும் தொடர்ச்சியாக நீட்சியாக செய்கின்ற விஷயம். இது ஒரு அரசு 80 வேற எந்த திட்டமுமே தெரியலையா? வேற என்ன இருக்குன்னு நாங்களும் அதுதான் கேட்கிறோம். இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக கொண்டு வந்த, மோடி அவர்களோ பாஜகவுக்கோ சொந்தமாக உதிர்த்த திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கா நாங்க கேட்கிறோம். அவங்க கொண்டு வந்த திட்டங்களை 33 திட்டங்கள் காங்கிரஸ் அரசால் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதோட பெயரை மாத்தி நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. ஸ்வச் பாரத் மிஷன் சொல்றாங்க, அதோட பழைய பேர் என்ன? நிர்மல் பாரத் அபியான். இவங்க சொல்லக்கூடிய அட்டல் மிஷனுக்கு பழைய பேர் என்ன? JNNURM, ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனிவல் மிஷன். இப்படி 33 திட்டத்தை மேக் இன் இந்தியாங்கிறாங்க, அது நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி. இப்படி எல்லாமே காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களுக்கு பேரை மாத்திட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க யூபி அரசாங்கம் எடுத்து பாத்தீங்கன்னா, சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்தியாவிலேயுமே கீ அச்சீவ்மெண்ட்ஸா இவங்க எந்த திட்டமும் கொண்டு வரலங்கறீங்களா? என்டிஏ கவர்மெண்ட் 10 ஆண்டுகள் ஒண்ணுமே இல்லையா. அவங்க கொண்டு வந்த கீ அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லிக்கணும்னா பண மதிப்பிழப்பு தான். அதுல நாடு நாசமா போனது மிச்சம். அது தாண்டி சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு தான எந்த திட்டமும் இல்ல. நாசமாக்குற நீங்க, நீட்ட கொண்டு வந்தது நீங்க, நாங்க கொண்டு வந்த நீட்டுக்கும் நீங்க கொண்டு வந்த நீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க மாத்தி பேச வேண்டாம். நாங்க யூபி அரசாங்கத்துல கொண்டு வந்த கீ அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்றதை அவங்க தெரிஞ்சுக்கணும். 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம், இது யூபி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதே மாதிரி தகவல் அறிவு உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தது காங்கிரஸ் அரசு. சேது சமுத்திரத்தை கொண்டு வர முயற்சி பண்ணோம். கல்வி கடன், அதே மாதிரி சென்னையில் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு ஃபேஸ் 1க்கு 3770 கோடி ரூபாயை அறிவிச்சது யூபி அரசாங்கம் தான். அப்போ இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யூபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி சென்னையில் சித்த மருத்துவத்துக்கான ஆராய்ச்சி கொண்டு வந்து உங்களுக்கு காங்கிரஸ் அரசு தான். இந்த மாதிரியான சொல்லிக்கொள்ளும் அளவுக்கான ஸ்பெசிஃபிக்கான கீ அச்சீவ்மெண்ட்ஸ் திட்டம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்குறோம் பிஜேபி கிட்ட. ஏற்கனவே செஞ்ச பல விஷயங்களை அதை தொடர்ச்சியா கொண்டு போயிருக்கிறாங்க. இங்க இருக்கிற அரசு அவங்க கூட இணக்கமாவே இல்ல. எப்படி உங்களுக்கு கீ அச்சீவ்மெண்ட்ஸ் திட்டங்கள்லாம் கொடுக்க முடியும்? இல்ல எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்க முடியும்ல? இதுவே முதல்ல ஒரு தவறான கருத்து. ஒரு அரசு இணக்கமா இருந்தா தான் நான் செய்வேன்றதை இன்க்ளூசிவ்னஸுக்கு எதிரான ஒரு கருத்து. எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலாலும் சரி, 40 MP இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பிரதமர் என்பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் ஒரே பிரதமர் அவர் தான். எனக்கு ஓட்டு போடலை நீங்க, இணக்கமா இல்லை நீங்க, அதனால நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அந்த பார்வையில தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க ரயில் விபத்துகள் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. அதன் குறித்து பாஜக அரசு எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க? அப்ப அங்க இன்க்ளூசிவ்னஸ் பாதிக்கப்படுது. ரயில்ல பயணிக்கக்கூடியவங்க யாரு? நடுத்தர வர்க்கம், உங்களுக்கு சாதாரண சாமானிய மக்கள் தானே பயணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்த ஒன்றிய அரசு, இந்த ரயில்வே அமைச்சகம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது? அதுதான் முதலமைச்சர் இன்க்ளூசிவ்னு பேசுறாரு.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அமைச்சர் ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு துறை அல்ல 3 துறை பொறுப்புல இருக்காரு. நேற்றைக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரியுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நீங்க பார்க்கலையா? இங்க வந்து ஏஐ டெக்னாலஜியோ அல்லது வந்து அதாவது டிரைவர்லெஸ் காரை டிரைவிங் இருக்கு இல்லையா, இப்போ அதாவது டிரைவரே இல்லாம கார் இயங்கக்கூடிய ஆட்டோமேஷன்ல இருக்கக்கூடிய இதை நான் ஒருபோதும் இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம். 70 லட்சம் டிரைவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு நேற்றுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இல்லையா? அப்ப அவங்க அதுல இன்க்ளூசிவ்னஸ் யோசிக்காமையா சொல்றாங்க? இல்ல அதுல ஒரு காங்கிரஸ் எம்பி விஜய் சார் இருங்க சார், ஒரு மணி நேரம் அமைதியா இருந்துட்டு பேசுறாரு. விஜய் வசந்த் நிதின் கட்கரி அவரை மத்திய அமைச்சரை சந்தித்து 12 கோடி ரூபாய் ஒரு பாலம் விரிவாக்கத்திற்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. சார் உங்க ஆட்சியில கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்துதான் தொங்குதான் அந்த மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. அவர் பேசுறாரு. இல்ல அவங்க ஆட்சியில கட்டின ஏர்போர்ட்டும் பாலங்களும் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு வடிவேல் காமெடி மாதிரி இடிஞ்சு விழுந்துதான் தொங்குதான்னு. இங்க இந்த கருத்து வந்து ஒரு வகையில வந்து மக்களிடம் வந்து ஒரு ஆதரவை ஏற்படுத்துற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து நாங்க பாக்குறோம். 1991 புதிய பொருளாதார கொள்கை வரும்போது அதை எதிர்த்தது பாஜக இடதுசாரிகள் தான். அதற்கு முன்னாடி கம்ப்யூட்டர்களை கொண்டு வரும்போது ராஜீவ்காந்தி கம்ப்யூட்டர்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரும்பொழுது அதை எதிர்த்தது பாஜக. கம்ப்யூட்டர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்க உள்ள வேலை வாய்ப்புகள்லாம் பாதிக்கப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் இருக்குது. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா அன்னைக்கு அதான் ஒரிஜினல் டிஜிட்டல் அதுதான். அன்றைக்கு கொண்டு வந்தது தான் ஒரிஜினல் டிஜிட்டல் இந்தியா. இது டூப்ளிகேட். இது அது எப்படிங்க நீங்க கொண்டு வந்தா மட்டும் தங்கம் தக்காளி சட்னி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ராஜீவ்காந்தி கொண்டு வந்த டெக்னாலஜி வைஸ் அவங்க அப்கிரேட் ஆயிட்டே இருக்காங்கங்கறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். அது இல்லன்னு நீங்க டெக்னாலஜி அப்கிரேடேஷன் நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு பிற்போக்குத்தனமான பழமைவாத கருத்து தானே. அது எந்த வழியில உங்களுக்கு இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்? அது வந்து நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எப்படி இந்திய மக்களுக்கு பழக்க வைக்கணும்ன்றது தான் ஒரு அமைச்சருடைய பொறுப்பான பதிலாக இருக்கணும். நீங்க வாக்கு வங்கிக்காக நீங்க யோசிச்சீங்கன்னா அது இன்க்ளூசிவ்னஸே கிடையாது. அது எல்லாருக்குமான திட்டமாக பார்க்க முடியாது. அப்போ அதுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்க ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருந்தது, தனியா ரயில்வே அமைச்சகத்துக்கு தனியா அமைச்சர் இருந்தார். இன்றைக்கு அப்படி இல்லையே. சரி இப்ப வந்து இது இந்த எந்த ஒரு வகையில கூட திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னு தான் அகில இந்திய காங்கிரஸ் பார்க்கிறதா? ஆமா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் வந்து ஆட்சியில் இருக்காங்க மாநிலங்கள்ல அங்கெல்லாம் வந்து பாஜகவினுடைய இந்த பார்வை வேறாக இருக்கிறது, அவங்களுடைய நடைமுறை வேறாக இருக்கிறது. எனக்கு ஓட்டு போட்டா தான் நான் செய்வேன், நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன், இல்லை கண்டுக்க மாட்டேன்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அது ஜனநாயகத்துக்கு விரோதமான பார்வை. நான் சொல்றேன் அதே மாதிரியான ஒரு பார்வை தான் தமிழ்நாடு மேல வச்சிருக்காங்க அவங்க. நீங்க காவேரி பிரச்சனைல கூட இங்க காங்கிரஸ் எடுக்கின்ற நிலைப்பாடு என்ன? நாங்கள் வந்து கர்நாடக காங்கிரஸ் எதிர்க்கிறோம், ஆனா பாஜக எதிர்க்கிறாங்களா கர்நாடக பாஜகவை? அப்போ இதுதான் வந்து இருக்கிற வேறுபாடுகளா இருக்கு. இவங்களுடைய பார்வையே வேறாக இருக்கிறது. எந்த மாநிலம் தங்களுக்கு ஆதரவு இருக்கிறதோ அதுக்கு சாதகமான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. நான் சொல்றேன் இல்ல, அதாவது நீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க தமிழ்நாட்டுக்கு 40 எம்பிக்கள் இருக்காங்க, போய் கேட்டு பெற வேண்டியது தானே, நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது தானே, போராட வேண்டியது தானே அப்படின்றாங்க. இல்ல, போராட்டம் பண்ணதுக்கு வெளியே போட்டுறாங்களே இந்த நாடாளுமன்றத்துல. நீங்க போராட்டம் பண்ணணும்னு அழகா சொல்றாங்க. நாங்க போராட்டம் பண்ணோம் போன வருஷம் 2023 கொத்தத்துக்கு வெளியே போட்டாங்களே. அப்போ இங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி அழுத்தம் கொடுக்க நாங்க தயாரா தான் இருக்கிறோம். அதை கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரலை கேட்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒரே கேள்வி. இந்தியா கூட்டணியுடைய ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளும் நிதி பங்கீடு நிதி ஒதுக்கீடுல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுங்கிறது தான் தொடர்ந்து பிரதான பேசுபொருளா இருந்தது. இந்த தேர்தலையும் மையப்படுத்தியுமே இருந்தது. அப்ப இந்த 5 ஆண்டு டெனர் இப்பதான் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது 22. அப்ப அதற்கு முன்பு இந்தியா கூட்டணியாக எப்படி தமிழ்நாட்டிற்கு நிதியை பெற போகிறீர்கள்? திமுக கூட்டணியாக நீங்க அதை எப்படி கையாள போறீங்க? அது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அதுதான், நீங்க தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் இருக்குல்ல, அதற்கான நிதியை உத்தரவாதம் அளித்திருக்கிறது பாஜக அரசு. அதாவது அந்த தேதிக்குள்ள கொடுக்குன்றதான் முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. நீங்க நினைக்கும் போது கொடுத்து எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, நாங்க கேட்கும் போது நீங்க கொடுக்குன்றதா எங்க பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து கேட்க போறது ஆந்திர மாநிலத்துல சிறப்பு அந்தஸ்து. அதுல பெரிய செக்மேட் பிஜேபிக்கு இருக்கு. அதே மாதிரி நிதிஷ்குமார் கேட்க போறாரு. இதுல பாஜக அரசு அவர்கள் கேட்கின்ற நிதியை பட்ஜெட்ல ஒதுக்கலைன்னா பட்ஜெட்டுக்கு பிறகு என்ன நடக்கலாம்? ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலாம், ஆட்சி மாற்றம் நடக்கலாம். பொறுத்து பார்ப்போம். என்ன கனவு காண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. பேசுவோம்.